அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 149ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களே சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. சங்கீதம் 149 முதலாவது வசனம் இப்படியே சொல்லுகிறது பாருங்கள். 2 முதல் நீங்கள் வீட்டில் இருக்கும் வாசித்து பாருங்கள். 2, 3, 4, 5 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அங்கே பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேலே கம்பீரிப்பார்கள் சொல்லி எழுதப்பட்டு முடிக்கும் அந்த 5வது வசனத்தில். யூதர்கள் அதிகாலையில் இந்த சங்கீதத்தை ஒரு நாளும் பாடுவார்களாம். இந்த சங்கீதம் மீட்கப்பட்டவர்கள் பாடிக்கொண்டே துதித்து கொண்டே ஜெருசலேமுக்கு வருகிறார்கள், சீயோனை நோக்கி வருகிறார்கள். பாருங்கள், மீட்கப்பட்டவர்களுடைய சங்கீதமாக இருக்கிறது, பரிசுத்தவான்களின் சங்கீதமாக இருக்கிறது. யூதர்கள் அதிகாலையிலே இந்த சங்கீதத்தை பாடுகிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், அவரை விசுவாசிக்கிற யாவரும் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மீட்கப்பட்ட நாம் ஒரு ஜன கூட்டமாக கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட வேண்டுமாம். பரிசுத்தமான சபையிலே கர்த்தரை நாம் என்ன பண்ணணுமா? துதிக்க வேண்டுமாம். சபையிலே துதி விளங்க வேண்டுமா? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியே நாம் செய்கிற அந்த துதி ஆராதனை, திஸ் பிரைஸ் லிஃப்ட்ஸ் அவர் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் தி எர்த்லி டு த ஹெவன்லி. பூமிக்குரியவர்களில் இருந்த மக்களாக இல்லை, நாம் ஆவிக்குரிய மக்களாக பரிசுத்தவான்களாக பரலோகத்திலே துதிக்கிற கூட்டத்திலே நாம் சேருகிற அந்த லெவலுக்கு நம்மை உயர்த்த வேண்டும். துதிகள் உலகத்திலிருந்து நம்மை பரலோக பரிசுத்தவான் கூட்டத்தோடு சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் மீட்கப்பட்ட நாம் பரிசுத்தவான்களாக பூமியிலேயே அவரை துதிக்கிறோம். இட் லிஃப்ட்ஸ் அஸ் டு ஹெவன்லி பிரைசிங் அலாங் வித் தி ஹோலி பீப்புள் இன் ஹெவன். பரிசுத்தவான்களோடு நாம் துதிக்கிறது. அப்போ நாம் மீட்கப்பட்டு இந்த பூமியிலே துதிக்கிற பொழுது இந்த பூமியையே நாம் பரலோகமாக மாற்ற வேண்டும் துதிப்பதனாலே. Just because our praises should lift us to heavenly presence, that we should enjoy in the earth itself. It is only by praising Him. ஆகவே let us sing a new song every day to God. மீட்கப்பட்ட நாம், பரிசுத்த கூட்டமாகிய நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். பரிசுத்தவான்களின் சபை கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கட்டும். மீட்கப்பட்டவருடைய கூட்டம் துதித்து கொண்டே இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் அந்த துதி நம்மை உயர்த்துகிறது, பரலோகத்தின் மேன்மைகளுக்கு நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை நடத்துகிறது. பரலோகத்தில் எப்படி துக்கம் இல்லை துயரம் இல்லையோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட சந்தோஷம் சமாதானம் பெருகும். பரலோகத்தில் எப்போ குறை இல்லையோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் குறையில்லாதபடி இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், only thing is we have to praise the Lord always, right from the morning to the evening. காலையிலும் துதிப்போம், மதியமும் துதிப்போம், சாயந்தரமும் துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தரை நான் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம். துதிப்பதனாலே அப்படிப்பட்டதான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறது என்று பார்த்தால் அது தேவனை துதிக்கிறது மாத்திரம்தான். அவரை கீர்த்தனம் பண்ணுவது தான், அவரை உயர்த்துவது தான், அவரை மேன்மைப்படுத்துவது தான். அதுதான் பரலோகத்தை கீழிறங்கி வர செய்யும். இந்த பூலோகத்தில் நாம் துதிக்கிற பொழுது பரலோகத்தில் லெவலில் பரிசுத்தவான்கள் கூட்டத்தோடு நாம் தேவ பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட்ட ஜனம் என்பதை உணர்ந்தவர்களாக, நாங்கள் பரிசுத்தவான்களுடைய கூட்டம் என்பதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அனுபவிக்கிறவர்களாக, ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக நாங்கள் எப்பொழுதும் உமக்கு ஒரு புது பாட்டை பாடி உம்மை துதிக்கிறவர்களாக எங்களை நடத்துவீராக. யூதர்களைப் போல ஒரு நாளும் காலையிலே நாங்கள் சோத்திர பலிகளை ஆண்டவரே துதி பாடல்களை ஏறெடுக்கும்படி கிருபை செய்வீரா. ஒவ்வொரு நாளும் ஒரு புது பாட்டை எங்கள் வாயில் வைப்பீரா. தேவனை துதிக்கிற துதியை எங்கள் நாவிலே கொண்டு வருவீரா. துதிப்பதனாலே கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் பரலோகத்தின் நன்மைகளை எல்லாம் பூமியிலே பெற்று அனுபவிக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பூமியில் இருக்கிற இந்த வாழ்க்கையில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே எப்பொழுதும் நாங்கள் மேலால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே பரிசுத்தவான்களைப் போல நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் பரிசுத்தர் என்று போற்ற துதிக்க கிருபை செய்வீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.